ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராமர் இங்கிலீஷ் கிராமர் தமிழில். நீங்கள் ஸ்கூல் அல்லது காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்களா? அல்லது டிகிரி முடிச்சுட்டு TNPSC குரூப் 1, 2, 3, 4 டெட் TRB பேங்க் எக்ஸாம் இது மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? இல்லை நான் ஸ்கூலில் படிக்கும் போதே எனக்கு இங்கிலீஷ் கிராமரும் வராது, எனக்கு இங்கிலீஷ் பேசவும் தெரியாது, இனிமேல் தான் நான் பேசிக்லேருந்து இங்கிலீஷை கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த 3 கேட்டகரியில் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு தான். இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கோங்க, எக்ஸாமில் கலக்குங்க, இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. ஒவ்வொரு நாள் கிளாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது ஒரு பாசிட்டிவ் கோட்டை பார்த்துட்டு தான் கிளாஸ்க்கு போகிறோம் இல்லைங்களா? அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோட், யூஸ் ஆல் யுவர் எஃபர்ட்ஸ் ஈவன் வென் த பாசிபிலிட்டிஸ் ப்ளே அகெயின்ஸ்ட் யூ. அதாவது நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு எதிராக செயல்பட்டாலும் உங்களுடைய முழு திறனையும், அதாவது உங்களுடைய முழு முயற்சியையும் நீங்கள் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கோட்டுடைய மீனிங். இதை அர்னால்ட் பால்மர் அப்படின்றவர் சொல்கிறாரு. நம்ம ஏதாவது ஒரு முயற்சியை முன்னெடுத்திருப்போம் இல்லைங்களா? அந்த முயற்சிக்குரிய ரிசல்ட் அது நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிக கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு. அந்த சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு எதிராக செயல்பட்டாலும் நீங்கள் முயற்சி செய்வதை கைவிட்டுறாதீங்க, தொடர்ந்து முயற்சி செய்துக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக நீங்கள் அதில் ஜெயிப்பீங்க. இந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட இன்றைக்கி நம்ம கிளாஸ்க்கு போகலாங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெக்காபுலரி நெட்டில் மெட்டல். இந்த நெட்டில் மெட்டல் இது ரெண்டு பார்த்தாலும் ஒரு கன்ஃபியூசிங் வேர்டு மாதிரி இருக்குது இல்லைங்களா? ஒரே ஒரு லெட்டர் மட்டும்தான் மாற்றமாக இருக்குது. இதோடைய மீனிங் என்ன அப்படின்னு பார்க்கலாங்களா? இந்த ஸ்லைட் பாருங்கள். நெட்டில் வேர்ப், அதாவது நெட்டில் ஒரு வேர்பாக எப்படி செயல்படுது அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்டிங் வித் ஆர் as with nettles and cause a stinging pain or sensation, cause annoyance in, disturb especially by minor irritation. அதாவது நெட்டில் அப்படின்னாக்கா அது கொட்டுவது, புரியுதுங்களா? அந்த கொட்டும் போது நம்மளுக்கு ஒரு பெயின் வரும் இல்லைங்களா? அதை நம்ம உணருவோம். அது மாதிரி தான் யாருக்காவது ஒருத்தருக்கு தொந்தரவு கொடுக்கறது, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறது, ஏதாவது ஒரு சின்ன சின்ன இரிட்டேட் பண்ணி அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம இந்த நெட்டில் அப்படின்ற வேர்பை நம்ம யூஸ் பண்ணலாம். அதாவது நெட்டில் அப்படின்னாக்கா எரிச்சல் ஊட்டுதல் அப்படின்னு பொருள். நெட்டில்டு அப்படின்னு சொல்லலாம், நெட்டில் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த நெட்டில் அப்படின்ற வேர்புடைய டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நெட்டில், அடுத்தது நெட்டில்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனாக்கா நெட்டில்டு அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா? இதுதான் இந்த நெட்டில் அப்படின்ற வேர்புடைய டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ். இந்த ஸ்லைடு பாருங்கள். டு டிஸ்டர்ப் த பீஸ் ஆஃப் மைண்ட் ஆஃப் someone especially by repeated disagreeable acts. அதாவது மீண்டும் மீண்டும் ஏற்றுக்கொள்ள முடியாத செயல்களால் ஒருவரின் மன அமைதியை குலைப்பது. டு மேக் someone angry and annoyed, ஒருவரை கோபப்படுத்தி எரிச்சலடைய செய்வது. இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் நம்ம இந்த நெட்டில் அப்படின்ற வேர்பை யூஸ் பண்ணலாம். அதாவது நெட்டில் அப்படின்னாக்கா அதோடைய சினானிம்ஸ் பாருங்கள். அக்ரவேட், அதாவது தொந்தரவு கொடுத்தல். பாதர், அதுவும் தொந்தரவு தான் இல்லைங்களா? டிஸ்டர்ப் அப்படின்னாலும் அவங்களையும் தொந்தரவு செய்தல். அப்போ நெட்டில் அப்படின்னா அதுக்கு சினானிம்ஸ் அக்ரவேட், பாதர், டிஸ்டர்ப். நெட்டில் அப்படின்றதுக்கு மீனிங் தொந்தரவு கொடுத்தல், அவங்கள எரிச்சல் அடைய செய்தல். அடுத்தது பாருங்கள். இந்த நெட்டிலுக்கு ஆன்டனிம்ஸ் என்ன அப்படின்னு பாருங்கள். அப்பீஸ், அதாவது சமாதானப்படுத்துதல். அடுத்தது கன்சிலியேட், சமரசம் செய்தல். அடுத்தது பாசிஃபை, அமைதிப்படுத்துதல், அதாவது சமாதானப்படுத்துதல். கம்ஃபர்ட், ஆறுதல் படுத்துதல். இந்த நெட்டில் அப்படின்னாக்கா சினானிம்ஸ் அவங்களுக்கு தொந்தரவு கொடுத்தல், அடுத்தது அவங்கள எரிச்சல் படுத்துதல். அதுக்கு ஆன்டனிம்ஸ் என்னென்னா அவங்கள சமாதானப்படுத்துதல், சமரசம் செய்தல், ஆறுதல் படுத்துதல். இப்போ உங்களுக்கு இந்த நெட்டில் அப்படின்னா மீனிங் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்க. அதாவது ஒருத்தரை தொடர்ந்து ஏதாவது ஒன்று இரிட்டேட் பண்ணி அவங்கள எரிச்சல் படுத்துறது, ஒருத்தரை கோபப்படுத்துதல், ஒருத்தரை டிஸ்டர்ப் பண்ணுறது. இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம இந்த நெட்டில் அப்படின்ற வேர்டை நம்ம யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு நெட்டில் அப்படின்ற வேர்டுடைய மீனிங் என்னன்னு தெரிஞ்சிடுச்சு, அதோடைய சினானிம்ஸ் என்ன, அதோடைய ஆன்டனிம்ஸ் என்ன நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்க. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது இந்த நெட்டில் வேர்பாக பார்த்தோம். இப்போ அந்த நெட்டில் ஒரு நவுனாக பார்க்குறோம். நவுன் அப்படின்னா என்னது உங்களுக்கே தெரியும், நேம்ஸ், பெயர் சொல் இல்லைங்களா? இது ஒரு பெயர் சொல்லாம் எப்படி பார்க்கலான்னு பார்த்தோன்னாக்கா, எனி ஆஃப் நியூமரஸ் பிளான்ட்ஸ் ஹேவிங் ஸ்டிங்கிங் ஹேர்ஸ் அண்ட் காஸ் ஸ்கின் இரிட்டேஷன் ஆன் கான்டாக்ட்.
அதை வந்து நம்ம வந்து இந்த நெட்டில் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஏதாவது ஒரு பிளான்ட்ஸ் வந்து அது சுற்றி வந்து ஹேர் மாதிரி குட்டி குட்டி குட்டியாக இருக்கும். அதை நம்ம தொட்டோம்னாக்கா அது நம்மளை குத்தி நம்மளுக்கு வந்து அது ஒரு எரிச்சலை வந்து ஏற்படுத்தும். அந்த மாதிரி ஒரு வகை செடிக்குடைய பேர் தான் வந்து இந்த நெட்டில் அப்படின்னு சொல்கிறது. அதாவது தொட்டால் எரிச்சல் ஊட்டுகிற ஒரு வகை செடியை நம்ம வந்து நெட்டில் அப்படின்னு சொல்லலாம். இப்போ உங்களுக்கு வந்து நெட்டில் அப்படின்னா மீனிங் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாங்களா? இந்த ஸ்லைடு பாருங்கள். மஸ்கிட்டோஸ் பஸ்ஸிங் இன் மை இயர் ரியலி நெட்டில் மீ. என் காதுகளில் ஒலிக்கும் கொசுக்களின் சத்தம் என்னை எரிச்சல் படுத்துகிறது. நம்ம காது கிட்ட வந்து இந்த கொசு கொயங்கன்னு சத்தம் போட்டுகிட்டே இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி சத்தம் போட்டுச்சுன்னா அது நம்மளுக்கு வந்து ரொம்ப இரிட்டேஷனாக இருக்கும் இல்லைங்களா? அது நம்மளை வந்து எரிச்சல் படுத்தும். அதுதான் இந்த சென்டென்ஸுடைய மீனிங். அப்போ நெட்டில் அப்படின்னாக்கா நம்மளை வந்து எரிச்சல் படுத்துவது, நம்மளை வந்து இரிட்டேட் பண்ணுறது. அடுத்தது பாருங்கள். ஐ இன்ஸ்டன்ட்லி ரிக்ரெட்டட் மை ரிமார்க் பிகாஸ் இட் ஆப்வியஸ்லி நெட்டில்டு ஹிம். எனது கருத்துக்கு நான் உடனடியாக வருந்தினேன், ஏனென்றால் அது அவரை எரிச்சல் படுத்தியது. யாராவது ஒருத்தரை பற்றி நம்ம ஒரு கருத்து சொல்லியிருப்போம் இல்லைங்களா? அந்த கருத்து அவருக்கு வந்து ரொம்ப எரிச்சல் படுத்தக்கூடியதாக இருக்கும். அதுக்காக இவர் என்ன பண்ண, ஐயோ சாரி, நான் வந்து அந்த மாதிரி சொல்லியிருந்துருக்கக்கூடாது, அதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன், ஏன்னா என்னுடைய கமெண்ட் வந்து என்னுடைய ரிமார்க் வந்து அவரை ரொம்ப எரிச்சல் படுத்திடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இந்த ஸ்லைடு பாருங்கள். டோன்ட் நெட்டில் த பாய் while he is trying to do his homework. அதாவது சிறுவன் வீட்டுப்பாடம் செய்யும் பொழுது அவனை தொல்லைப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டுப்பாடம் செஞ்சிட்ருக்க ஒரு பையனை வந்து டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போ நெட்டில் அப்படின்னாக்கா இங்கே நம்ம டிஸ்டர்ப் பண்ணாத, அவனை தொந்தரவு படுத்தாத அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இவ்வளோ நேரம் நம்ம வந்து நெட்டில் அப்படின்ற ஒரு வேர்டை வந்து ஒரு வேர்பாகவும் நவுனாகவும் நம்ம பார்த்தோம். நெட்டில் அப்படின்ற வேர்டுடைய மீனிங் என்ன, அதோடைய சினானிம்ஸ் என்ன, அதோடைய ஆன்டனிம்ஸ் என்ன, அதை எப்படி நம்ம சென்டென்ஸில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா? நெட்டில் அப்படின்னா எரிச்சல் படுத்துவது, ஒருத்தரை தொல்லைப்படுத்துறது, டிஸ்டர்ப் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போகிற வேர்டு வந்து மெட்டல். ரெண்டும் பாருங்கள் ஒரே மாதிரி சவுண்டில் முடியுது இல்லைங்களா? எழுத்தில் தான் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. முதல் வார்த்தை நம்ம நெட்டில் அப்படின்னு சொல்கிறோம், ரெண்டாவது மெட்டில் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மெட்டில் அப்படின்னா என்ன? இது ஒரு நவுன். அதோடைய மீனிங் பாருங்கள். a person's ability to cope well with difficulties. அதாவது சிரமங்களை சமாளிக்கும் ஒரு நபருடைய திறன். ஒருத்தர் வந்து கடினமான சூழ்நிலையை வந்து நல்லா சமாளிப்பார் இல்லையா? அதை தான் நம்ம வந்து மெட்டில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது பாருங்கள். இந்த மெட்டில் அப்படின்ற வேர்டுடைய மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஸ்ட்ரென்த் ஆஃப் ஸ்பிரிட், எபிலிட்டி டு கண்டினியூ டிஸ்பைட் டிஃபிகல்ட்டிஸ். அதாவது அவருக்கு வந்து அந்த எனர்ஜி இருக்கும் இல்லையா, அது வந்து ரொம்ப வலிமையானதாக இருக்கும். அவருடைய ஆவி அப்படின்றது வந்து எனர்ஜி இல்லைங்களா, அது வந்து ரொம்ப வலிமையானதாக இருக்கும். அடுத்தது சிரமங்கள் எவ்வளோ இருந்தாலும் அதை வந்து தொடர்ந்து அவர் வந்து செய்வார். இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம வந்து இந்த மெட்டில் அப்படின்ற வேர்டை வந்து யூஸ் பண்ணலாம். அதாவது இந்த மெட்டில் அப்படின்னா மீனிங் இந்த ஸ்லைட் பாருங்கள். கரேஜ் அண்ட் ஃபார்ட்டிடியூட், அதாவது தைரியம், ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய தைரியம். அடுத்தது மேன் ஆஃப் மெட்டல் அப்படின்னு யாரை சொல்லுவோம்? ஒரு தைரியமான மனுஷனை தான் நம்ம வந்து மேன் ஆஃப் மெட்டல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ உங்களுக்கு வந்து மெட்டல் அப்படின்னா மீனிங் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அதாவது த எபிலிட்டி அண்ட் டிட்டர்மினேஷன் டு டூ சம்திங் சக்ஸஸ்ஃபுல்லி டெஸ்பைட் டிஃபிகல்ட் கண்டிஷன்ஸ். அதாவது கடினமான சூழ்நிலைகள் எவ்வளோ இருந்தாலும் அந்த செயலை வந்து சரியாக சக்ஸஸ்ஃபுல்லாக செய்து முடிக்கிற திறமை இருக்கு இல்லையா, தைரியம் இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம வந்து மெட்டல் அப்படின்னு சொல்லலாம். அதை வந்து கரேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மெட்டல் அப்படின்றதுக்கு. அந்த மெட்டல் அப்படின்ற வேர்டுடைய சினானிம்ஸ் பாருங்கள். கரேஜ், அடுத்தது ஸ்பிரிட், அடுத்தது பொட்டன்சி, அடுத்தது பவர், ஸ்டாமினா, இதெல்லாம் வந்து இந்த மெட்டல் அப்படின்ற வேர்டுக்கு சினானிம்ஸ். கரேஜ் அப்படின்னா என்ன மீனிங்? தைரியம். ஸ்பிரிட் அப்படின்னா எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பொட்டன்சி அப்படின்னாக்கா ஆற்றல். பவர் அப்படின்னாலும் ஆற்றல் தான். ஸ்டாமினா அப்படின்னாக்கா எனர்ஜி, தாங்கும் திறன். அதாவது கடினமானதை வந்து தாங்கும் திறனை தான் நம்ம வந்து ஸ்டாமினா அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது இந்த மெட்டல் அப்படின்ற வேர்டுடைய ஆன்டனிம்ஸ் என்னன்னு பாருங்கள். கவாடைஸ், கோழைத்தனம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. கிரேவன்னஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது தைரியமின்மை. அதாவது டிமிடிட்டி, கூச்ச சுபாவம் அப்படின்னு சொல்லுவோம். சாஃப்ட்னஸ், வீக்னஸ், ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க, ரொம்ப வீக்காக இருப்பாங்க இல்லையா, அவங்களெல்லாம் நம்ம வந்து சொல்லும்பொழுது இந்த மெட்டல் அப்படின்ற ஆன்டனிம்ஸ் வந்து அதுதான். மெட்டல்னா மீனிங் வந்து தைரியமானவங்க. இதோடைய ஆன்டனிம்ஸ் வந்து கவாடைஸ், கிரேவன்னஸ், டிமிடிட்டி, சாஃப்ட்னஸ், வீக்னஸ்.
அதாவது கூச்ச சுபாவம், கோழைத்தனம், தைரியமின்மை இதெல்லாம் வந்து மெட்டலுக்கு வந்து ஆப்போசிட் வேர்ட்ஸ். இப்போ வந்து உங்களுக்கு மெட்டல் அப்படின்னா மீனிங் என்னன்னு தெரிஞ்சிருக்கும், அதோடைய சினானிம்ஸ் என்னன்னு புரிஞ்சுருப்பீங்க, அதோடைய ஆன்டனிம்ஸும் தெரிஞ்சிட்ருக்கோம். இப்போ நம்ம அதை எப்படி சென்டென்ஸில் யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா. த காம்படிஷன் வில் டெஸ்ட் ஹர் மெட்டல், அதாவது அந்த போட்டி அவளது திறமையை சோதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், ஷீ ஷோட் ஹர் மெட்டல் பை வின்னிங் இன் ஸ்பைட் ஆஃப் ஹர் ஹேண்டிகேப், ஊனமுற்றவராக இருந்தாலும் போட்டியில் வெற்றி பெற்று தன் திறமையை வெளிப்படுத்தினாள் அப்படின்னு சொல்கிறோம். என்ன வியூவர்ஸ், இப்போ வந்து உங்களுக்கு மெட்டல் அப்படின்ற வேர்டுடைய மீனிங் என்ன, அதோடைய சினானிம் என்ன, அதோடைய ஆன்டனிம் என்ன, அது எப்படி சென்டென்ஸில் யூஸ் பண்ணலான்னு தெரிஞ்சிருப்பீங்க. அடுத்தது நெட்டல் அப்படின்ற வேர்டுடைய மீனிங் என்ன, அதை எப்படி சென்டென்ஸில் யூஸ் பண்ணலான்னு புரிஞ்சிட்ருப்பீங்க. நெட்டல் அப்படின்னா ஒருத்தரை எரிச்சல் படுத்துவது, ஆத்திரமூட்டுவது, டிஸ்டர்ப் பண்ணுறது. மெட்டல் அப்படின்னா தைரியமாக இருப்பது, கடினமான சூழ்நிலையும் அதை சமாளிப்பது, அந்த திறன் இருக்கு இல்லைங்களா, அந்த சமாளிக்கும் திறன், தைரியமான மனப்பான்மை, இதை தான் வந்து நம்ம தாங்கும் திறன், இதையெல்லாம் தான் நம்ம வந்து மெட்டல் அப்படின்னு சொல்லலாம். அதாவது கரேஜ், தைரியம் அப்படின்னு சொல்கிறது தான் மெட்டல் அப்படின்ற வேர்டுடைய மீனிங். என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் டெய்லி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து சேரும். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.